நான் ஒரு அழகான இரவு. அம்மாவுடன் அயான் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறான். அம்மா, வானத்தில் இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கே. திடீர்னு ஒரு மந்திர ராக்கெட் வந்தது. அயான் ராக்கெட்டில் ஏறி விண்வெளிக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சான். இது சூரியன் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியும் வெப்பமும் தருகிறது. இவை எல்லாம் சூரிய குடும்ப கிரகங்கள். இது நம்ம பூமி. இங்கதான் நாம வாழ்றோம். குழந்தைகளே, நம்ம பூமியை பாதுகாப்போம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான துவா சொல்லலாமா? அல்லாஹ்வே, எங்களை பாதுகாப்பாயாக. நம்ம பூமியை பாதுகாப்பாயாக. நன்றி கூறும் நல்ல குழந்தைகளாக எங்களை மாற்றுவாயாக. ஆமீன். நம்ம பூமியை நாமெல்லாம் பாதுகாப்போம். இந்த பெரிய வானத்தை பார்த்தால் நமக்கு என்ன தோணும்? இவ்வளவு அழகான வானத்தை யார் படைத்தார்? அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் கீழ் வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்தோம். குழந்தைகளே, நாம் இரவில் பார்க்கும் எண்ணற்ற நட்சத்திரங்களின் கூட்டமே மில்கி வே கேலாக்சி. அல்லாஹ் அதை ஒரு அழகான அலங்காரம் என்று சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் தத்தமது பாதையில் சுழல்கின்றன. சூரியன் நிற்கவில்லை, சந்திரனும் நிற்கவில்லை. எல்லா கிரகங்களும் அல்லாஹ் வைத்த பாதையில் ஒழுங்காக சுழல்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், அனைத்தும் தத்தமது பாதையில் சுழல்கின்றன. எந்த கிரகமும் மற்ற கிரகத்துடன் மோதவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் வைத்த பர்ஃபெக்ட் சிஸ்டம். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான். கீழ் வானத்தை நட்சத்திரங்களால் அழகுபடுத்தினான். நாம் பார்க்கும் நட்சத்திரங்களும் முதல் வானத்தில்தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் படைப்பு நம்மால் நினைக்க முடியாத அளவு பெரியது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாங்கள் வானத்தை விரிவாக்குகிறோம் என்று சயின்ஸ் சொல்கிறது. யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. குர்ஆன் இதை 1400 வருடங்களுக்கு முன்னே சொன்னது. சுப்ஹானல்லாஹ். இந்த வானம், இந்த பூமி